ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற 5 விதமான ஊழியத்தை செய்கிறவர்கள் உண்டு, அல்ல தீர்க்கதரிசிகளும் ஒன்று. அந்த தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் மீது அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களோ அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர்கள் அடைவார்கள். ஆண்டவருக்குள்ள நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம் நீதிமானா ஏற்றுக்கொள்ளுவர்கள் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். இதைதான் ஆண்டவர் இங்கு 2 வித்தியாசமாக சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வரும் காரியத்தை அறிவிக்கிறவர், அவர் தீர்க்கதரிசி. அதற்கு ஏற்ற நாமத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொள்கிறவர். பாப்பா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உண்மையாக அவர் சொல்வதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வெளியே இருக்கிறது இல்ல, அது ஞாபகம் வச்சுங்க, கவனமா கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனமா கேளுங்க, கவனத்தை சிதற விடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு நீதிமான் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் இருக்குமே தவிர அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து எப்பொழுதும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் நோக்கமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாகவே தீர்க்கதரிசி நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொள்கள் அத்தனை பேர்களுக்கு அவர் நீதிமான் என்ற காரியத்தையும் தீர்க்கதரிசி என்ற ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனையும் நீங்கள் அடைவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.